இந்த கூட்டணியில போனா ஒரு 20 சீட்டு வாங்கினா 20ம் ஜெயிக்கலாம் அல்லது 15 ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது அந்த வெற்றி தானே கட்சி உயிர் போட வைக்கும்னு ராமதாஸே நினைக்கிறார்கள். எவ்வளவு ஆண்டு காலம் அனுபவமா இருக்க அவரே நினைக்கும் போது அப்போ திருமாவளவன் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க, நீங்க நினைங்க, நீங்க பண்ணுங்கன்ற, நான் அதெல்லாம் தப்பு சொல்லல. ஆனால் உங்களுக்கான வாய்ப்புகளை வெளியில பேசுறாரு. தாவேகா வந்துட்டாங்க, அந்த கதவை நான் மூடிட்டேன், இது வந்துட்டாங்க, அந்த கதவை மூடிட்டேன், இப்படி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா தேர்தலில் எதுவும் நடக்கலாம். நீங்க சொல்றபடி நாளைக்கு பாமக திமுகவோட போனால் நல்லது ஒரு வாய்ப்பு அப்படின்னு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணுவாங்க? இவர் என்ன சொல்றாரு? ஜாதிய கட்சிகள் குறிப்பாக பாமக பாஜக இருக்க மாட்டாங்க. அப்ப இவ்வளவு நாளா நீங்க முட்டு கொடுத்தீங்களான்னு திரும்ப யோசிக்க மாட்டாங்க. கிளம்புங்கன்றுவாங்க. 2016 அதான் நடந்தது. நான் 200 இடம் நிக்க போறேன், நீங்க உங்க வழியை பாத்துக்கங்கன்னு என்கிட்ட ஸ்டாலின் 2016 மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது சொல்றீங்க, அமைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்னை கூப்பிட்டு நாங்கள் 200 தொகுதிகளுமே நிற்க போகிறோம், நீங்க உங்க வழியை பாத்துங்கன்னு ஸ்டாலின் என்கிட்ட சொன்னாரு, அதனால் நான் வெளியே போனேன்னு திருமாவளவன் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினார். அதே இதுதான் உண்மை. நீங்க சமூக நல கூட்டணின்னு கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் தலைவராக வந்த பிறகு இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக திமுகவுக்கு பெரிய மதிப்பு கொடுத்ததுக்கு காரணம் திருமாவளவன்.